ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்பிக்யூ நேஷன் ஸ்டைலில் சூப்பரான ஒரு க்ரீமியான காஜன் பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். நமக்கு வந்து ஒரு பார்பிக்யூ நேஷனில் சாப்பிட்ட ஒரு ஃபீல்மே கிடைக்கும். இது இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு இங்கே பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி உருளைக்கிழங்கு நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. பெரிய உருளைக்கிழங்கு வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை வந்து நான் 1/2 kg எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த பேபி பொட்டேட்டோ எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ எல்லாத்தையுமே வந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வந்து நல்லா மூடிட்டு 2 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை, ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. இப்போ குக்கரில் வந்து விசில் வந்துடுச்சு, அது ப்ரெஷர் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம மயோனஸ் வந்து அந்த க்ரீமி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் அளவு மயோனஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் எக்லெஸ் கூட எடுத்துக்கலாம், இல்லை எக் உள்ளது கூட எடுத்துக்கலாம். எந்த மயோனஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் வந்து மிளகாவை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஆரிகோனோ, 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதோட உங்கள்கிட்ட பேப்ரிக்கா பவுடர் இருந்தால் சில்லி பவுடருக்கு பதிலாக அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆனியன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர், இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், அப்போ தான் ஃப்ளேவர் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டலாம் ஒரு விஸ்கால. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நமக்கு நல்லா கொஞ்சம் வாட்டரியாக வேணும். அதுக்காக நம்ம இதோட பால் சேர்க்க போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் நான் வந்து 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் 1/4 கப் அளவு பால் சேர்த்து நல்லா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு பால் தேவைப்படும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு 1/2 கப் கிட்ட பால் சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இதை சைடில் வச்சுருங்க. அடுத்தது நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் பார்த்துடலாம். பாருங்கள், மயோனஸோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து சைடில் வச்சுருங்க. இப்போ இங்கே உருளைக்கிழங்கு வெந்து ப்ரெஷர் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிட்டு, உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழைய வெந்திருக்கக்கூடாது. 2 விசில் விட்டால் போதும். இது குட்டி உருளைக்கிழங்கு தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை கையில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சப்பையாக அழுந்திக்கும். நமக்கு தோலோடு தான் இதை செய்யணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இந்த சைஸ்க்கு நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா கிழங்கையும் வந்து நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில் அழுத்தும் போது சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளேட் கூட வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து எதுவுமே ரொம்ப வெளியில் வரக்கூடாது. இந்த அளவு அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அழுத்தி வச்சாச்சு. நம்ம வந்து மாவு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1:2 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தின்னான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கட்டி எதுவுமே இல்லாத இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல தின்னாக இருக்கும். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் இருக்கும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் தின்னான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம நசுக்கி எடுத்து வச்சுருந்தா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இருக்கணும். நமக்கு உள்ளே இருக்கிற லேயர்ஸ் வந்து தெரியணும். அந்த கோட்டிங் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஆயில் வந்து இங்கே ஹீட்டாக இருக்குது. நல்ல ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அழுத்தி டோ பண்ணி வச்சுருந்ததில் டிப் பண்ணி இருக்கிறத எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பரட்டி விட்டுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இந்த ஆலு வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம மயோனைஸ் வச்சு சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஆறி போனதை சர்வ் பண்ணோன்னா நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த ஆலூஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மயோனைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் பேப்ரிக்கா பவுடர் சேர்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கலர் வந்து டார்க்காக இருக்கும். நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கோம், அதனால் மைல்டான கலர்ஸில் தான் இருக்கும். அதுவும் காஷ்மீரி மிளகாய் சேர்த்தா தான் நமக்கு வந்து கலர் கொஞ்சம் கொடுக்கும். இதுக்கு மேலே நல்லா ஃபைனாக நறுக்குனா ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதோட நல்லா கொரியாண்டர் லீஃப் வந்து ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான க்ரீமியான காஜுன் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் ரெசிபியில் பார்க்குறது வரைக்கும் பாய்.